மொத்தம் உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் சைனா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இன்னும் சில புள்ளி விவரங்களை நம்ம பார்த்தோம்னாக்க, P&I கிளப் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ப்ரொடெக்ஷன் அண்ட் இண்டெம்னிட்டி கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடெக்ஷன்னா பாதுகாப்பு, இண்டெம்னிட்டினா அதற்கான சைனா சொல்றதையோ இல்லை ஈரான் ரிக்வஸ்ட் பண்றதையோ இல்லை அமெரிக்கா சொல்றதையோ கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய கம்பெனியினுடைய ப்ராஃபிட் தான் முக்கியம். எல்லா வளைகுடா நாடுகளையும் தாக்குதல் நடக்கும், எல்லாரும் அடி வாங்க, அமெரிக்காவும் அடி வாங்கட்டும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஈரான் $400 பில்லியன் அங்க முதலீடு செய்ததோ, 25 வருட ஒப்பந்தமோ, ஈரான் மேல சைனாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நட்பு. வணக்கம் நண்பர்களே. சென்ற வீடியோல ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட்டை தடை செய்ததோ இல்லை அதை மூடியதோ ஈரான் அல்ல, இன்சூரன்ஸ் கம்பெனிகள் தான் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்தோம். இப்ப சமீபத்துல வேற மாதிரி சில செய்திகளும் வந்திருக்கு, அதை சார்ந்ததுதான். அது எந்த மாதிரி செய்தி அப்படின்னா, குறிப்பா இந்த வீடியோல சைனாவினுடைய நிலைப்பாடு என்ன, அவங்க இதுல எந்த அளவுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி முன்னெடுத்திருக்காங்க, என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல கொஞ்சம் பார்க்கலாம். சைனா ஈரானை போட்டு பிரஷரைஸ் பண்றாங்க, அப்படியே பயங்கர அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்கு ஈரான் சைனாவை. ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட்டை திறந்துடு, நிறுத்தாத, மூடாத. நான் போன வீடியோல சொன்ன மாதிரி ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட்டை ஈரான் மூடல. ஒரு 10-12 இன்சூரன்ஸ் கம்பெனி லண்டன்லயும் அமெரிக்காலையும் உட்காந்துக்கிட்டு அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அதை மூடிட்டாங்க. எப்படி மூடினாங்க? இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது கப்பல்களுக்கு அப்படின்னு மூடிட்டாங்க. இன்சூரன்ஸ் இல்லைன்னா கப்பல் ஒரு இன்ச்சு கூட நகராது. அதன் மூலமாக என்னாகும்? வர்த்தகம் முடக்கப்படும். வர்த்தகம் முடங்கிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை அப்படிங்கிறது. அதிலும் குறிப்பா சைனா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் தேவை இருக்கு. அவங்க எலக்ட்ரிசிட்டி கூட எண்ணெயை வச்சுதான் பண்றாங்க. அதனால எண்ணெய் தேவை மிக மிக அதிகம். நான் போன ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், சிப்ல இருந்து ஃபர்டிலைசர் வரைக்கும் எல்லாமே எண்ணெய் சார்ந்ததாக மாறிவிடும். அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எண்ணெய், கச்சா எண்ணெய் மூலமாக 6000 ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி, அதுல பிளாஸ்டிக் ரொம்ப முக்கியம். நாப்தா, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாலிமர் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான பிளாஸ்டிக், அது எல்லாத்துலயுமே சைனா அந்த கெமிக்கல்ஸ், அந்த ப்ராடக்ட் எல்லாத்துலயுமே கொடிகட்டி பறக்குது. உலகத்தின் உற்பத்தி நாடாக சைனா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம். அது எல்லாத்துக்குமே மூலப்பொருள் இந்த கச்சா எண்ணெய் தான். ஆக மொத்தம் உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் சைனா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அதுக்கு இன்னும் சில புள்ளி விவரங்களை நம்ம பார்த்தோம்னாக்க, ஈரான்ல இருந்து சைனா மிகப்பெரிய அளவுல எண்ணெய் வாங்குறாங்க. சரி, அப்ப ஈரான் வேற வழியா அனுப்ப முடியாதா? அப்படி பந்தர் அப்பாஸ் ஒண்ணுதான் அவங்களுக்கு துறைமுகம். அதன் வழியா ஸ்ட்ரெய்ட் ஹோர்முஸ்ல ஈரான் மட்டும்தான் தாக்குதல் நடத்துவாங்கன்றது கிடையாது. மற்ற நாடுகள் ஈரான் கப்பல்கள் மேல தாக்குதல் நடக்கும். அதை தவிர ஈரானே மற்ற நாடுகள், அரபு நாடுகள் மேல தாக்குதல் நடத்தும் போது அதனுடைய நெருப்பு கோளங்கள் கடல்ல விழுந்து இந்த கப்பல்களுக்கு பேராபத்தை விளைவிக்க கூடும். இன்சூரன்ஸ் நிறுத்தப்பட்டு அப்படிங்கறதா முக்கியமான செய்தி. எந்த அளவுக்கு எண்ணெய் வாங்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட 80% சைனாவினுடைய இந்த இடத்துல ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் வழியா வரக்கூடியது 80% எண்ணெய் ஈரான்ல இருந்து சைனாவுக்கு போகுது. இந்தியாவுக்கு கொஞ்சம் வருது, அது வேற விஷயம். சைனா கிட்டத்தட்ட 80% தன்னுடைய எண்ணெயை ஈரான்ல இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடியதுல, இதுல நல்லா என்ன கவனிக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். சைனாவினுடைய தேவையில 80% கிடையாது. ஈரான்ல இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய எண்ணெய் 80% சைனாவுக்கு போகுது அப்படிங்கறத பாக்குறோம். அதுக்காக சைனா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட $400 பில்லியன் 9000த்துல அப்படியே அதை மல்டிப்ளை பண்ணிக்கங்க, எவ்வளவு கோடி ரூபாய் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். 1 பில்லியன் 9000 கோடி ரூபாய், 400 × 9000 போட்டுக்கங்க. அந்த அளவுக்கு சைனா ஈரான்ல முதலீடு செய்திருக்காரு. அப்ப அவ்வளவு பெரிய ஃபேக்டரி எல்லாம் வந்திருக்கா, ஆயுதங்கள், மற்றபடி இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அதை சார்ந்துதான் மேக்சிமம் ஆயுதங்கள் கொடுக்கப்படும். ஸோ 400 பில்லியன் அப்படிங்கிறது நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான முதலீடு. அதனால அந்த 400 பில்லியன் எந்த மாதிரி முதலீடு செஞ்சிருக்காங்கன்னா, 25 வருட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. போன 2 வருடத்துக்கு முன்னாடியிலிருந்து 25 வருடத்துக்கான ஒப்பந்தம் போடப்பட்டு
இதெல்லாம் கணிச்சு தான் சைனாவை முடக்கணுங்கிற ஒரு எய்மும் இருக்கு அமெரிக்கா ஒன்றும் வந்து ஏதோ ஈரானை மட்டும்தான் தாக்குறாங்க, மற்றபடி எல்லாமே அப்படி கிடையவே கிடையாது. அவங்க எல்லா நாட்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தான் இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க நாடு அப்படின்னு அவங்களுக்கு கையில வச்சுக்கணும். அதனால சைனாவை வேற விதமா இந்த மாதிரி முடக்குவதும் அவர்களுடைய குறிக்கோள்களை தலையாயது. அதையும் நம்ம பார்க்கணும். சரி, இப்ப வந்து கிட்டத்தட்ட 25 வருடம் ஒப்பந்தம், $400 பில்லியன் முதலீடு, பலவிதமான முதலீடு, அதுல ராணுவம் சார்ந்த தளவாடங்கள், ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் எல்லாமே இருக்கு. அதை தவிர 80% ஈரானுடைய ஏற்றுமதி ஆன கச்சா எண்ணெய் சைனாவுக்கு. அதனால சைனா மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. இந்த இடத்துலதான் நான் வந்து புஷ்பக் அப்புறம் பரிமல் அப்படின்னு 2 ஷிப்பை வந்து விட்டுருக்காங்க. அப்புறம் ஷெல்லாங் அப்படிங்கிற ஒரு கப்பல் கூட வந்துருச்சு, மும்பை போர்ட்டுக்கு வந்தாச்சு. அங்கேருந்து மஹோல் அப்படின்னு ஒரு இடத்துல ரிஃபைனரி இருக்கு மும்பைல, நான் பார்த்திருக்கேன். அந்த ரிஃபைனரி இந்துஸ்தான் பெட்ரோலியமோடது தான், அது பார்த்திருக்கேன். நான் அங்க போயிருக்கேன். ஆக்சுவலா அங்க போயிருச்சு, எண்ணெய் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு அப்படிங்கறத பார்ப்போம். 1,33,000 பேரல் எண்ணெய் கொண்டு வந்திருக்கு அந்த கப்பல். சரி, இந்தியாவுக்கு மட்டும் தனியா அனுமதி கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கியமான செய்தி. அதை பத்தின டீடைல்ஸ் பின்னாடி ஒரு தனி இதுவாகவே பார்க்கலாம் டாபிக்கா. சைனாவினுடைய கப்பல் போக முடியல, வேற எந்த நாட்டு கப்பலுமே போக முடியல. அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் இஸ்ரேல், சைனா இவங்களோட கப்பல்லாம் போகல. இந்தியாவுக்கு மட்டும் வந்திருக்கு. ரஷ்யாவோட கப்பல் மட்டும் 1-2 அனுப்பியிருக்காங்க, அனுமதி கொடுத்திருக்காங்க. சைனா மிகப்பெரிய அழுத்தத்திற்கு உள்ளாகும். வர்த்தகம் பெரும் அளவுல பாதிக்க, உள்நாட்டுல பிளாஸ்டிக் பொருட்கள் சார்ந்த உற்பத்தி தடைபட்டு, எண்ணெய் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவுல. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எண்ணெய் விலை ஏற்றிருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலை ஏற்றினோடு இல்லாம கேப்பிங்னு சொல்லக்கூடியது பண்ணிட்டு, ஒரு காருக்கு இவ்வளவுதான் பெட்ரோல் ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி கேப்பிங்லாம் கூட நிறைய செய்தி வந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன, சைனால இருந்து எந்த செய்தியுமே வெளியே வர்றதும் கஷ்டம், வந்தா அது உண்மையான செய்தியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இருந்தாலும் கசிய வைக்கப்பட்ட பல பன்னாட்டு செய்தி நிறுவனங்கள் மூலமா பல செய்திகள் வந்துகிட்டு தான் இருக்கு. அதுல இதெல்லாம் வந்திருக்கு, இந்த செய்திகள்லாம் வந்திருக்கு. சரி, இந்த லண்டன்ல இருக்கிற லாய்டு போன்ற இன்சூரன்ஸ் கம்பெனிகள் மூலமா தான் இந்த ரீஇன்சூரன்ஸ்னு சொல்லக்கூடியது, அவங்க ஒரு பக்கம் இதெல்லாம் மூடி இருக்காங்க, இன்சூரன்ஸ் கொடுக்கல, கப்பல் நடமாட்டமே இல்லாம இருக்கு, அதனுடைய போக்குவரத்தை இல்லாம இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதை விட இன்னொரு மிகப்பெரிய இடி ஒன்று விழுந்திருக்கு. எல்லா நாடுகளுக்குமே விழுந்திருக்கு, எல்லா கப்பல் கம்பெனிகளுக்குமே விழுந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க P&I கிளப் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து திரு அருணாச்சலம் ரங்கநாதன் அவர்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு. இந்த P&I கிளப் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ப்ரொடெக்ஷன் அண்ட் இண்டெம்னிட்டி கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடெக்ஷன்னா பாதுகாப்பு, இண்டெம்னிட்டினா அதற்கான அதாவது மதிப்பீடா இல்ல இழப்பீடு அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதை கொடுப்பதற்கான ஒரு கிளப் இருக்கு. இந்த கிளப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அவங்க இருக்காங்க. இந்த P&I கிளப் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு கப்பல், ஒரு ABC அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு வச்சிருக்காங்க. அந்த கப்பலை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ணிட்டாங்க, அதை ரீஇன்சூரன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய சரக்குகள் மற்ற பொருட்களுக்கு இந்த P&I கிளப் வந்து இன்சூரன்ஸ் பண்ணும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 10-12 கம்பெனி இதுவுமே லண்டன்ல தான் இருக்கு. இவங்க வந்து முக்கியமா பல கம்பெனிகள் லண்டன் பேஸ்ல தான் இருக்கு. 90% சரக்குகளை இந்த P&I கிளப் தான் இன்சூர் பண்றாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறுத்திட்டாங்க. ஒரு பக்கம் ஹல் இன்சூரன்ஸ் நிறுத்தப்பட்டது, கப்பல் அடிப்படை அந்த இன்சூரன்ஸ் நிறுத்தப்பட்டது, ரீஇன்சூரன்ஸ் நிறுத்தப்பட்டுள்ளது. இப்ப P&I கிளப் இருக்குல்ல, அவங்க சரக்குகளுக்கான செய்யக்கூடிய, ஏன்னா உலக வர்த்தகத்திலேயே கப்பல் போக்குவரத்து வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய 90% சரக்குகளுக்கு இந்த P&I கிளப் தான் இன்சூரன்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் அதை செய்யறாங்க. அவங்களும் நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. ஆக மொத்தம் எல்லா விதமான இன்சூரன்ஸும் கப்பல் போக்குவரத்துக்கு நிறுத்தப்பட்ட பிறகு அந்த கப்பல் எப்படி மூவ் ஆகும், அது எப்படி நகரும்? அது நகர்வதற்கான சான்ஸே கிடையாது. ஆக மொத்தம் என்ன ஆகுது, ஈரான் வந்து சைனா கிட்ட, எப்ப என்னால ஒன்றும் செய்ய முடியாது, உனக்கு தான் வந்து சக்தி இருக்கு, ஐரோப்பிய நாடுகளோட பேசு, லண்டன் கிட்ட பேசு, எல்லாத்தையும் வாங்கி கொடு, கப்பல் நான் அனுப்பி வைக்கிறேன். நான் வேணா உன் கப்பல்னு கொடி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து AISன்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு. அது டிரான்ஸ்பாண்டர்லாம் இருக்கும் கப்பல்ல. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம இந்திய கப்பல் கூட பல கப்பல்கள் அது மாதிரி தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஆஃப் பண்ணிடுவாங்க, அப்பதான் டிடெக்ட் பண்ண முடியாது. அந்த ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சர்வீஸ் மூலமா தான் எந்த கப்பல், எந்த நாட்டினுடைய கப்பல், அது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, எங்க போக போகுது, டெஸ்டினேஷன், எல்லா தகவல்களும் அந்த டிரான்ஸ்பாண்டர் மூலமாக கண்காணித்து கண்டுபிடிக்கப்படும். அதை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அது எந்த கப்பல், யாரோடது, என்ன சரக்கு உள்ள இருக்கு, எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அது தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய சாத்தியக்கூறு மிக மிக அதிகம். ஆக மொத்தம் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா,
நீ ஏஐஎஸ் வச்சுக்கோ, உன்னுடைய நாட்டினுடைய கொடியை வச்சுக்கோ, எங்களுக்கு தகவல் சொல்லு. இப்ப எப்படி இந்தியா தகவல்கள்லாம் சொல்லி நாங்க அந்த கப்பல்களை அனுமதி கொடுத்து சேஃபா போய் சேருன்னு சொல்லிட்டோமோ அது மாதிரி உன்னோடதே அனுப்புறேன். ஆனா இன்சூரன்ஸே இல்லைன்னா நான் என்ன பண்றது அப்படி. இந்த இடத்துல உங்களுக்கு நேச்சுரலா ஒரு கேள்வி வரும், சார் அப்ப இந்திய கப்பல்கள்லாம், இந்த கப்பல்கள்லாம் ஏற்கனவே வந்தாச்சு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அது தடைபட்டு அங்க நின்றுட்டு இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல கிட்டத்தட்ட 110 கப்பல்கள் இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த பெர்ஷியன் கல்ஃப் மற்றும் கல்ஃப் ஆஃப் ஒமான், அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் ஹார்மோஸ் அந்த இடங்கள்ல சுத்திக்கிட்டு இருந்தது வர்த்தக கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள். கிட்டத்தட்ட 110 கப்பல்கள் இருந்ததாக தகவல்கள். அந்த 110 கப்பல்கள்ல எல்லாமே நிறுத்தப்பட்டு வெறும் 17 18 கப்பல்கள் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெயிட் ஹார்மோஸை தாண்டி செயில், அதாவது பயணப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி. ஆக மற்ற கப்பல்கள் எல்லாமே அப்படியே அங்கங்க நிறுத்தி வைக்கப்படுதான் செய்தி. சோ நல்லா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-12% கப்பல்கள் தான் மொத்தத்துல தன்னுடைய வாயேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வாயேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வழி போக்குவரத்துக்கும் பயணத்திற்கும் இன்சூரன்ஸை ரிவ்யூ பண்ணுவாங்க. உடனே ஏதோ பிளாங்கெட், இப்ப நம்ம இங்கெல்லாம் என்ன பண்றோம், காருக்கு இன்சூரன்ஸ் வாங்கினா ஒரு வருஷத்துக்கு வாங்கிடலாம், அந்த மாதிரி கிடையாது. கப்பல் போக்குவரத்துல இன்சூரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு பயணத்துக்கும் அந்த இன்சூரன்ஸ் மாறும், மதிப்பீடு மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி பிரீமியம் மாறும். இதெல்லாம் ரொம்ப டீப் அனாலிசிஸ் பண்ணோம்னா ரொம்ப பெரிய வீடியோ ஆயிடும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. வாயேஜ் ஆஃப்டர் வாயேஜ் இன்சூரன்ஸ் வில் பி டிட்டர்மின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்யறதுலாம் இந்த ஆக்சுரியன்ஸ் தான். அதனாலதான் அது நல்ல கேரியர் அப்படின்னு நான் சொன்னேன். ஆக மொத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஐஆர்ஜிசி இதை ஈரானியன் ரெவல்யூஷன் காட் கோர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கோர் அப்படின்னு சொல்லலாம். அது ஆனா 90% இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது 1979 மன்னராட்சியை அகற்றி விட்டு இது வந்தது. அதனால அன்னிலிருந்து அது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கோர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கும் போது யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல. ஸோ இப்போ சைனா போட்டு ப்ரெஷர் பண்றாங்க ஈரானை. இந்த ப்ரெஷர் ஈரான் மேல கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சில செய்திகள்லாம் வந்திருக்குன்னா, தயவு செஞ்சு விட்டுடுங்க, போற நிறுத்திடுங்கன்னு ஈரானை கேட்கக்கூடிய அளவுக்கு சைனா இறங்கி வந்திருக்கு அப்படின்னா. ஏன்னா தான் அடிபடுது அதுல. சரி, ஆனா ஈரான் அது விட்டு கொடுக்கல, அதையும் நல்லா கவனிக்கணும். சைனாவோட பேச்சை ஈரான் கேட்கவே இல்லை, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஈரான் கொஞ்சம் அமெரிக்காவுக்கு அடி பணிந்து போற மாதிரி இருந்ததுன்னா அப்ப இன்சூரன்ஸ் வந்துருமா? வரவே வராது. ஏன்னா ஒரு தரம் அந்த இன்சூரன்ஸுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா, ஆபத்து அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சுன்னா, அந்த ஆபத்து 100% 1000% உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் இன்சூரன்ஸை திருப்பி ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு, ஏன்னா காசுங்க, எல்லாம் பணம். பாட்டுக்கு வாங்கிட்டீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கையை விட்டு போயிடு, கம்பெனி திவாலாகி உட்காந்துரும். உங்களுக்கு சின்னதா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்தியாவில இந்த 4 இன்சூரன்ஸ் அரசுடைமை ஆக்கப்பட்டது இல்லையா, இன்சூரன்ஸை அரசுடைமையா ஆக்கினாங்க. அதுக்கு முன்னாடி 100கணக்கான பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் இருக்கு. அதுல ஜோக்கா சொல்லுவாங்க, ஏன்னா நான் இந்த இன்சூரன்ஸ் ஏரியால கொஞ்சம் படிச்சிருக்கேன், செஞ்சிருக்கேன், அவங்களோட அதுல கொஞ்சம் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அதுல அந்த காலத்துல அரசுடைமையாக ஆக்கப்படுவதற்கு முன்னாடி அந்த கம்பெனியில் இருக்கிற டைரக்டர் எல்லாமே பேனாவை இன்சூர் பண்ணிப்பாங்களாம். அந்த பேனா இது பைலட் பென், அது ஏதாவது ஒரு மாண்ட் பிளாங்க் அப்படிங்கிற மாதிரி. அதை ஒரு உதாரணம் சொல்லணும், 10,000 ரூபாய், ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வேணும்ட்டு அந்த பேனா அது ஏதோ ஓட்ட பேனாவா இருக்கும், கிளைம் வாங்கிப்பாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியை டைரக்டர், அங்க இருக்கிற ஆபீசர்ஸே பல ஊழல்கள் மூலமாக கொள்ளையடிச்சிருக்காங்க. அதையெல்லாம் சேர்த்து தான் அரசுடைமை ஆக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. பட் அது ஓரளவுக்கு உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக மொத்தம் நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஆக்சுரியன்ஸோ இந்த என்ன விதமான முன்னெடுப்புகளும் அமைதி சூழ்நிலையும் வந்தாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் சடுதியில வந்துட மாட்டாங்க. இன்னும் வரட்டும், இன்னும் நல்லா உறுதியாகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை அதுல. ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகுது அப்படின்னா, ரீஇன்சூரன்ஸ் சைனா சொல்றதையோ இல்ல ஈரான் ரிக்வஸ்ட் பண்றதையோ இல்ல அமெரிக்கா சொல்றதையோ கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய கம்பெனியினுடைய ப்ராஃபிட் தான் முக்கியம், லாஸ் ஆகக்கூடாதுங்கிறதா. ஸோ அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, உடனே இந்த மாதிரி ஆபத்துக்கெல்லாம் நிறுத்தாங்க. முதல்ல ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் நேராக படிச்சிடணும். ரீபில்ட் ரிஸ்க் மாடல், மீண்டும் அந்த ரிஸ்க் மாடல் இருக்கு இல்லைங்களா, அதை மீட்டு அமைப்பு திருப்பி எடுத்து எல்லாமே ஆதியோட அந்தமா முதல்ல இருந்து திருப்பி எல்லாத்தையும் அமைப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வாயேஜ் பை வாயேஜ் இன்சூரன்ஸுக்கான ஏற்பாடுகள் எல்லாம், அந்த திட்டங்கள் எல்லாம் வகுப்பாங்க. அதுக்கப்புறம் ரீப்ரைஸ்டு ட்ரீட்டி கெப்பாசிட்டி. இன்சூரன்ஸ் எப்பவுமே ஒரு ட்ரீட்டி தான், ஒரு ஒப்பந்தம். அது
ஒரு யார் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்களோ இன்சூரன்ஸ் கம்பெனி, அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய ட்ரீட்டினா ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை வந்து திருப்பி எல்லாத்தையுமே மாற்றி அமைப்பாங்க. அதற்கான அது எந்த அளவுக்கு அதனுடைய திறமை இருக்கு எல்லாத்தையுமே அதில் அனலைஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னாக்க என்விரான்மெண்ட், அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் எந்த அளவுக்கு இருக்கு, செய்யலாமா வேண்டாமா, அதை எல்லாத்தையும் கையில் எடுப்பாங்க. இதை எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்க இந்த ஆக்சுவரியல்ஸ். அதனாலதான் திருப்பி நான் சொல்றேன், அது ஒரு நல்ல கேரியர். போய் பாருங்க, இந்தியன் ஆக்சுவரியல் இன்ஸ்டிடியூட்னு இருக்கு, அதே மாதிரி லண்டன்லயும் ஆக்சுவரியல் இன்ஸ்டிடியூட் இருக்கு. கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். எப்படி செய்யறது என்னங்கிறத உங்கள் பசங்களுக்கு படிக்கணும்னாக்கா அதை செய்யலாம். குறிப்பாக அதற்கு அடிப்படையான தேவை என்ன அப்படின்னா, மேத்தமேட்டிக்ஸ்லையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையும் நல்ல திறமையான அறிவு எல்லாம் தேவைப்படும். இதை தவிர அந்த 400லேருந்து 450 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதம் தயாரிக்க அளவிற்கான யுரேனியம் இருக்கு இல்லையா, அது இப்ப எங்க இருக்கு, அதனுடைய நிலை என்ன, உண்மை தன்மை என்ன, அதை வந்து IAEA கண்காணிச்சுட்டாங்களா, கையில எடுத்துட்டாங்களா, அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்களா, இதை எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாங்க. இதுக்கு அப்புறமா IRGC ஏதாவது ட்ரோனை ஒமான் மேல அட்டாக் பண்ணாம இருப்பாங்களா, தாக்குதல் நடத்தாம இருப்பாங்களா, இதற்கான உத்தரவாதங்கள் எவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த உத்தரவாதங்கள் எல்லாம் வந்த பிறகுதான் ஒரு மாதிரி அப்பாடி இனிமே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இன்சூரன்ஸு பழைய நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறதான். ஈரானை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் போர் குணம் மிக்க ஒரு நாடாக மாறிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து தேர் புஷ்டு டு த கார்னர் வாங்கல, செவுத்துல கொண்டு போய். ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இழக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக கிடையாது. அதனால அவங்க எந்த மாதிரி ஒரு மனோநிலையில இருக்காங்க அப்படின்னா, நான் வந்து பாதிப்பு அடைய போறேன், வெகு அளவில் பெரிய அளவில் பாதிப்பு அடைய போறேன், ஆனா என்னுடைய பாதிப்பு உன்னையும் பாதிக்கிற மாதிரி, அதாவது ஹிந்தியில சொல்லுவாங்க ஆத்மே லேக்கே துபேகா அப்படின்னா, உன்னையும் சேர்த்து தான் இழுத்துக்கிட்டு தான் தண்ணியில மூழ்கடிப்பேன், நான் மூழ்கினா உன்னையும் சேர்த்து மூழ்கடிப்பேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சாத்மே லேக்கே துபேகா அப்படின்னா அந்த மாதிரி தான் இப்ப ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா வளைகுடா நாடுகளையும் தாக்குதல் நடக்கும், எல்லாரும் அடி வாங்க, அமெரிக்காவும் அடி வாங்கட்டும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஈரான் $400 பில்லியன் அங்க முதலீடு செய்ததோ, 25 வருட ஒப்பந்தமோ, ஈரான் மேலையா சைனாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நட்பு அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே ஒரு நெம்புகோலாகவோ ஒரு தூண்டுகோலாகவோ இது ஒரு சாதுரியமான உதவியாகவோ சைனாவால எடுத்துக்கொள்ள முடியவில்லை. எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு உபயோகமான டூல் அப்படின்னு லிவரேஜ் அப்படின்னு சொல்றாங்களா, அது இருந்ததோ அந்த அளவுக்கு சைனாவுக்கு இது ஒரு நஷ்டமாகவும் பார்க்கப்படுகிறது. உலக நாடுகளால மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளது சைனா அப்படிங்கிறதா மிக முக்கியமான உண்மை. ஆக ஜியோ பாலிட்டிக்ஸ்ல வந்து எந்த விதமான முன்னெடுப்புகளோ அதனுடைய மூல உபாயங்களோ இல்ல திட்டங்களோ அங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. எது ஒன்னே ஒர்க் அவுட் ஆகும், இந்த கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் சார்ந்ததுதான். ஆக்சுரியன்ஸ் அதை எப்போ வந்து கையில் எடுத்து அப்பா எல்லாம் நிம்மதியாக இருக்குப்பா, இனிமேல் இன்சூரன்ஸ் கொடுக்கலாங்கிற லெவலில் வரும்போது தான் இதற்கான தீர்வு வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது பல பேர் இதை பற்றி பார்க்காம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆயிலை பற்றி பேசுகிறாங்க, வர்த்தகத்தை பற்றி பேசுகிறாங்க, ஸ்ட்ரெயிட் ஹோர்மஸை பற்றி பேசுகிறாங்க, இன்சூரன்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்சு யாருமே பேசவே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. நான் படித்து தெரிஞ்சிட்ட வரைக்கும் அதனால தான் இதை உங்க கூட வச்சுருக்கேன். இதை விட இன்னும் சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே இருக்கு, அதையும் என்ன சொல்லிடுறேன் பாருங்க. ஈரான்ல இருந்து சைனாவுக்கு போகக்கூடிய அனைத்து எண்ணெய் ஏற்றுமதியும் செயின்ட் ஹோர்மோஸ் வழியா தான் போகும். அதே மாதிரி கட்டார்ல இருந்து சைனாவுக்கு போகக்கூடிய LNG எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஹோர்மோஸ் வழியா தான் போயாகணும். இது மிக மிக முக்கியமான சில பாயிண்ட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புவிசார் அரசியல்ல வந்து இந்த மாதிரி வர்த்தகம் சார்ந்த முடிவுகளை யார் எடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியோ இல்ல அங்க இருக்கக்கூடிய பிரதம மந்திரியோ அல்லது இராணுவ அதிகாரிகளோ அல்லது தங்களிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதங்களான மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் இல்ல செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் ஆர் சூசைட் போட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோ அது எதுவுமே டிசைட் பண்ணாது. கடைசியா எது டிசைட் பண்ணணும்னா இன்சூரன்ஸ் கம்பெனி தான். லாய்டு போன்ற இன்சூரன்ஸ் கம்பெனி, P&I கிளப் போன்ற இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அவங்க தான் வர்த்தகத்தை முடிவு செய்வாங்க அப்படிங்கிறதா மிக மிக முக்கியமான செய்தி. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, எப்ப வர்த்தகம் தடைபடுதோ நேச்சுரலி என்ன ஆகும், தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்ததுனாக்க விலைவாசி
எண்ணெய் போன்ற விலைவாசி ஏறும். அதன் மூலமாக மற்ற பொருட்களின் விலை ஏறும். இதை தவிர ஷிப்பிங் கம்பெனியினுடைய சார்ஜஸ்லாம் அது வேற இன்க்ரீஸ் ஆகும். ஷிப்பிங் அப்படிங்கிறதே விலை அதிகமாக ஆகக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் வந்து நிற்கும். ஸோ இதுதான் மிக மிக முக்கியமான செய்தி. என்னை பொறுத்த வரைக்கும் போன வீடியோல எப்படி ஸ்ட்ரெய்ட் ஹோர்மூஸ் தவிர்க்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல ஃபுஜைராவை கையில எடுத்ததோ, இப்ப அதே ஃபுஜைராவும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு, மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக இன்சூரன்ஸ் தடைப்படும். அதே மாதிரி அதன் மூலமாக சைனாவுக்கு எந்த அளவுல மிகப்பெரிய ஒரு இடி மாதிரி விழுந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து அடிக்கடி 2 நாடுகளை வந்து எந்நேரமும் ஒரு மாதிரி ஒரு மிரட்டல் துணியிலே பேசிக்கிறார். ஒன்று வந்து ரஷ்யா, இன்னொன்று வந்து சைனா. இவங்க 2 பேர்கிட்டையும் அவர் என்ன சொல்றாருன்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்கள் இதில் தலையிடக்கூடாது. இந்த போர்ல, அதாவது ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகள் அந்த போர்ல சைனாவும் சரி ரஷ்யாவும் சரி எந்த விதத்திலையும் தலையிடக்கூடாது. ரஷ்யாவுக்கு இதுல சம்பந்தமே கிடையாது, ஆனா வேற விதமான சம்பந்தம் இருக்கு. ட்ரம்ப் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ரஷ்யாவோ சைனாவோ அடங்கி ஒடுங்கி இருப்பாங்களா அப்படின்னா இருக்க மாட்டாங்க. அவங்க பலவிதமான நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல இன்னும் கொஞ்சம் விளக்கமா நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அதை பத்தின தகவல்களும் எடுத்து இதுக்கு அடுத்ததா வீடியோல இதை ஈரான் சார்ந்ததுல நம்ம மீண்டும் வந்து கப்பல், இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் போக்குவரத்து, கேஸ் போக்குவரத்து, இதை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு மிக மிக ஆபத்தான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய, அதன் மூலமாக விளைவுகள் அப்படின்னா அழிவை நோக்கி செல்லக்கூடிய விளைவுகள்னு சொல்லக்கூடிய பொதுமக்கள் மிகப்பெரிய அவஸ்தைக்கும் தாக்குதலுக்கும் சங்கடங்களுக்கும் உள்ளாவார்கள். அது என்னங்கிறத அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர். ஸோ இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.